போய் காலையில் உண்மையிலே கமலஹாசன் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரிய அரசாங்கமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டானு ஒய்ஃபு வீட்டில் அபிராமி இந்த பக்கம் கீப்பு அது ஒரு கதை சொல்கிறாங்க. 2 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து இவங்களை பழி வாங்குறாரு. உண்மையிலே இது வந்து மணிரத்னம் படமா கமலஹாசன் படமா சிம்பு நடிக்கலாமா இந்த மாதிரி படத்தில்? சத்தியமாக மணிரத்னம் மேலே ஒரு மரியாதை நமக்கு இருக்குது. அந்த ரோஜா இந்த மாதிரி ஒரு கேவலமான மொக்க படத்தை எடுப்பார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரிங்க, ஏதோ ஃபஸ்ட் ஹாப் நான் சொன்ன கதை ஏதோ ஒரு கதை இதெல்லாம் எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி, ஃபஸ்ட் ஹாப் தான் அப்படி போச்சோம், செகண்ட் ஹாப் அதோட மரண மொக்கையாக இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் எப்படா முடியும் நமக்கு அப்படின்ற தோன்ற அளவுக்கு இந்த மாதிரி வரவங்க பொருளாம் வந்து பிட்டாக துண்டை கட் பண்ணி ஒன்று சேர்த்த மாதிரி இருந்தது. பிட்டு படம் பார்த்த மாதிரி இருந்தது. மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு நடிப்பில் வெளியே வந்திருக்கும் தக் லைஃப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக் லைஃப் இப்போ தான் காலையில் 9 மணி ஷோ பார்த்துட்டு வந்தோம். ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கமலஹாசன் பற்றி கனடாவில் பிரச்சனை பண்ணிட்டு வந்தார், அப்போ அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த படம் நம்ம வந்து ஃபஸ்ட் ஷோவை பார்த்துட்டு உடனே ஏன்னா மணிரத்னம் டைரக்ஷனில் கமலஹாசன் நாயகன் அப்புறம் நாயகன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்கிற படம் இது வந்து பயங்கரமாக இருக்கும், ஒரு மாசான படமாக ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு போனோம். போய் காலையில் உண்மையிலே கமலஹாசன் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய கமலஹாசனை பார்க்க முடியாது. நீங்கள் சும்மா நாயகனில் வராரு இல்லையா, அதே கமலஹாசனை பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே மிஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே சிம்பு சின்ன பையன், அவங்க அப்பா ஒரு ஷூட்டிங்கில் இறந்துறாரு. யாருக்கு ஷூட் பண்ணதுன்னு தெரியாது, அது கடைசி சொல்லி சொல்ல மாட்டாங்க யார் ஷூட் பண்ணாங்கன்னு. உடனே கமலஹாசன் எடுத்து தன் புள்ள மாதிரி வளர்க்குறாரு. வளர்ந்து பெரிய டான் குடும்பம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி அரசாங்கமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டானு. சிம்பும் பெரிய டானாகிடுறாரு, கமலஹாசன் பெரிய டானு. கமலஹாசனுடைய அண்ணன் நாசர் ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கிற பெரிய பணக்கார வீட்டு பையன் லவ் பண்ணி ஏமாற்றிடுறான். அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி தெரிஞ்சோடனே மாடி மேலேருந்து சூசைட் பண்ணிக்குது. சூசைட் பண்ணிங்கன்னா கமலஹாசன் பொங்கி எழுந்து எங்கள் குடும்பத்து மேலே கை வைக்கிறாருன்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுறாரு. போட்டு தள்ளினவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போனவர் அங்கே பார்த்தா ஜெயிலில் யார் வராங்கன்னா த்ரிஷா ஒய்ஃபு வீட்டில் அபிராமி இந்த பக்கம் கீப்பு அது ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஏதோ டெல்லியில் ஏதோ யாராவது விற்றுட்டுப்பாங்க அந்த அம்மாவை. அதோட அந்த த்ரிஷாலாம் இந்த கேரக்டர் ஏன் நடித்தாங்கன்னு தெரியல நமக்கு. ப்ராஸ்டியூட்டாக நடிச்சிருப்பாங்க. அவர் போயிட்டு காப்பாற்றி கொண்டு வருவார். கொண்டு வந்தோடனே அம்மா இந்த இவருக்கு கீப்பாக இருப்பாங்க. அப்படியே போகுது இந்த கதை. ஜெயிலேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிம்பு இந்த பக்கம், நாசர் இன்னொரு பக்கம், ஜோஜி ஜார்ஜ் பஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கமலஹாசன் தான் டானாக இருக்கணுமா, நாங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிம்பு, ஜோஜி ஜார்ஜ், நாசரு, பட்ஸ் எல்லாம் சேர்ந்து கமலஹாசனை கூட்டின்னு போயிட்டு இந்த வியோகம் படத்தில் ஒரு காஷ்மீர் சைடில் கூட்டின்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்மண்டு ஒரு பக்கம் தூக்கின்னு போயிட்டு தலைவனை போட்டு தள்ளுறாங்க. மேலேருந்து குதிக்கிறாரு. ஒரு 2-3 குண்டு பாயுது. அங்கேருந்து பனி புயலெல்லாம் கடந்து போய் தப்பிச்சு 2 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து இவங்களை பழி வாங்குறாரு. இதுதான் தக் லைஃபோட கதை. நம்பிக்கை துரோகம் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லிக்கலாம். ஏன்னா கூட வளர்த்த கடா மாரில் பாயுன்னு சொல்லுவையா, அந்த மாதிரி சிம்பு வளர்க்குறாரு. அவனே திருப்பி நம்மளுக்கு ஆப்படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து மறுபடியும் எல்லாரையும் பழி வாங்குறாரு. இதுதான் கதை. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் இந்த பொம்மை போலீஸ் மாதிரி வந்து போகிறாரு. டெல்லி போலீஸ்லாம் இவ்வளோ கேவலமாக காட்டுவீங்க? அவ்வளோ கொலை நடக்குது, ஒரு டெல்லியில் அவ்வளோ ஷூட்டிங் ஆர்டர் நடக்குது. கமலஹாசன் வந்து 2 ஜீப்பில் வந்து 10 பேர் வந்து போர்ட்டில் வராங்க. அதுவும் டெல்லி மெயின் ரோட்டில் நடக்குது. அவரே சொல்கிறார் டைலாக்ல. அப்போ வந்து போலீஸ் விசாரிக்குது யாருன்னு. சரி, கமலஹாசன் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த அண்ணன் பொண்ணு கை வச்சா சொல்லி ஒருத்தர் போட்டு தள்ளுறாருல, கமலஹாசனை போட வந்தாங்களே போட்டு தள்ளிடுவாங்க. ஃபஸ்ட்டு கமலஹாசன் அங்கே ஒரு குண்டு அடி வாங்குவார், தப்பிச்சிடுவார். அப்புறம் இவங்களாம் சேர்ந்து ஒரு 2 குண்டு போடுவாங்க, அங்கேயும் தப்பிச்சிடுவார். கிளைமேக்ஸில் வந்து அவனும் சுண்டு அடிவாங்க, சிம்பு போட்டு தள்ளிடுவாங்க. எப்பா சாமி, இந்த படத்தில் லாஜிக்கெல்லாம் சுத்தமாக கேட்கக்கூடாது நம்மன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி அவங்களும் தங்கச்சி கடைசி ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்மே வந்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் அசோக் செல்வன், ஐஸ்வர்யலட்சுமி, ஜியோ ஜார்ஜி, பட்ஸு, நாசரு, அபிராமி, அதுக்கப்புறம் கடைசியாக சிலம்பரசன் சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்தது இந்த படத்தில். ஏபரி பாவம் வழக்கம்போல கமலஹாசன் காப்பாற்றுற மாதிரி வராரு. அவர் ஓகே, அந்த கேரக்டர் வடிவு கடைசியும் வராங்க. அதுதான் அவங்களாம் ஓகே, அது ஒரு சீனாக வந்து போகிறாங்க. உண்மையிலே இது வந்து மணிரத்னம் படமா கமலஹாசன் படமா சிம்பு நடிக்கலாமா இந்த மாதிரி படத்தில், த்ரிஷா இந்த மாதிரிலாம் நடிக்கலாமா அப்படின்னு நமக்கு படம் பார்க்குறப்போ ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னென்னா மணிரத்னம் அலைப்பாயுத படத்துக்கு அப்புறம் ஒரு படம் கூட உருப்படியாக பண்ணவே கிடையாது. ஏன்னா சத்தியமாக மணிரத்னம் மேலே ஒரு மரியாதை நமக்கு இருக்குது. அந்த ரோஜா நான்லாம் வந்து ஒரு 10-15 முறை பார்த்துருப்பேன் அந்த படம். நம்மளே அந்த நாட்டின் நரம்பெல்லாம் துடிக்கும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்டை தன் மனைவி எப்படி போராடி காப்பாற்றுறன்றத அந்த டைலாக் மியூசிக் அப்படியே நமக்கு வந்து ஐயோ எப்படியாவது அவனை அரவிந்த் சாமியை காப்பாற்றக்கூடாதுன்னு நம்ம சீட்டு நுனியிலேருந்து பார்ப்போம்.
அந்த மாதிரி மணிரத்னம் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை. அதுக்கப்புறம் அது பழைய படம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பாய், அது வந்து வேறு லெவல் படம். அதுக்கப்புறம் அலைப்பாயுது, லவ்வில் இந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான லவ், கல்யாணத்துக்கு அப்புறம் லவ், வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் சச்சரவு, ஒன்றா சேர, அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக அழகாக சொல்லியிருப்பார். இப்படியாப்பட்ட மணிரத்னம் இந்த மாதிரி ஒரு கேவலமான மொக்க படத்தை எடுப்பார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரிங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் ஆப் நான் சொன்னல கதை, இதுதான் ஒரு கதை, இதெல்லாம் எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதே மாதிரி சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாம் சுட்டு ஏந்து திருப்பி வந்து பழி வாங்குறது. இந்த பழி வாங்குற சீன் கூட வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, வருவார் ஒருத்தரை போட்டு தள்ளுவார், வருவார் நாசரை போட்டு தள்ளுவார், வருவார் பட்ஸை போட்டு தள்ளுவார், வருவார் ஜார்ஜ் போட்டு தள்ளுவார். ஒன்றுமே இல்லை, வருவார் அங்கங்கே வருவார். என்னங்க இவங்களாம் பெரிய ரவுடிங்க. சரி ஓகே, அவர் வந்துட்டு ஒரு பயத்தில் இருக்குவானாவா, எதுக்காக ஒரு துளி கூட இந்த ஸ்க்ரீன் பிளேல இந்த கதையிலே கஷ்டப்படவே கிடையாது நினைக்கிறேன். முதல்ல இதான் கதைன்னு சொல்லிட்டு அது போகிற போக்கில் ஏதோ எடுத்து கட் பண்ணி பிட்டு படம் பார்த்த மாதிரி இருக்குது. விட்டா இருக்குது சீனுக்கு எல்லாமே. அந்த கோர்வையே அதில் சுத்தமாக நம்ம பார்க்கவே முடியல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாப் தான் அப்படி போச்சோம், செகண்ட் ஹாப் அதோட மரணம் மொக்கையாக இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் எப்படா முடியும் நமக்கு அப்படின்ற தோன்ற அளவுக்கு இவங்களுடைய இந்த கமலஹாசனும் இந்த சிம்புவும் பேசிட்டு சண்டை போடுறது, பேசிக்கிட்டே இருக்குது. படம் ரொம்ப வேகத்தில் ஸ்லோவாக போகிறதுலாம் வந்து நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் வந்தது. எப்பா, கமலஹாசன் அது ஒரு டைலாக் பேசுவார், சிவாஜி படத்தில் சுபம்னு போடுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் ஒரு சுபம் போட்டுற போகிறானுங்களே அப்படின்னு. சத்தியமாக நான் நினச்சேன், எப்பா எங்களுக்கு சுபத்தை போடுங்கப்பா, நாங்கள் ஏந்து வெளியே ஓடிடுறோம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிற பாருங்க, நல்ல படம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நீங்கள் படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு லாஸ்ட் டைட்டில் கார்டு ஒரு வழியாக உட்காந்து சில பேர் பார்க்குறலாம் உண்டு. இந்த படம்லாம் வந்து படம் முடிகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே ஏந்தெல்லாம் நிறைய பேர் தெறிக்கச்சு ஓடினாங்க. இது என் கண்ணால் பார்த்தேன் பலசோ தேட்டரில். ஓகேங்களா? இன்னொரு குடும்பம் சொல்ல போனால் பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச இயக்குனர் தான் அவர் உட்காந்துருந்தார். அவர் கண்ணை அசைஞ்சு அப்படி தூங்கிட்டார். இது நான் உண்மையிலே நேரில் பார்த்தேன். பக்கத்தில் கூட சொன்னேன் பாருங்கள், அவர் தூங்கிட்டார் அப்படி காமிச்சேன். உண்மையிலே உங்களுக்கு குத்துவிளக்கு தான் ஏற்றணும். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான மொக்கப்படத்தை எடுத்துகிட்டு இவங்க வாய்க்கிலேயே பேசுனதெல்லாம் பார்த்தா உண்மையிலே தாங்கவே முடியல. சரி ஓகே, எனக்கு வந்து காலையில் ஒரு 200 கொடுத்துட்டு டிக்கெட்டை பார்த்துட்டு நாங்களாம் நொந்து நூலாகிட்டோம். விட்டால் போதும், படம் முடியிருந்ததும் ஏந்து ஓடி வந்துட்டோம். அதே மாதிரி இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல போனால் வில்லன். ஏங்க, ஒரு வில்லனாவே இல்லைங்க. இதில் திடீர்னு பார்த்தா வில்லனை அவனை போட்டு தள்ளுறான், வில்லன் கடைசியில் வந்து இவனை போட்டு தள்ளுறான், என்ன திருப்பி சிம்பை போட்டு தள்ளுறதுக்கு அவன் வரான், இவர் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, திருப்பி வந்து ஐயோ காப்பாற்றுறாரு. இதில் சம்மந்தம் இல்லாமல் சீன்கள், சம்மந்தம் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு ஒன்றா வராங்க, எதுக்கு ஒன்றா போகிறாங்க, திருப்பி எதுக்கு பிரிகிறானுங்க, திருப்பி ஏன் இதுக்கு இவ்வளோ வந்து பழி வாங்க வராரு. இதெல்லாம் நமக்கு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க தோணுது. அது ஒரு பதிலும் இந்த படத்தில் கிடையாது. இந்த படத்தில் ஆறுதலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு தான். எப்போவுமே மணிரத்னம் படத்துலலாம் வந்து பயங்கரமான கேமரா ஒர்க் இருக்கும். இந்த படத்தில் அந்தளவுக்கு சூப்பராக ரவிகே சந்திரனுடைய கேமரா அப்படியே நம்மளை கண்ணு குளிர வச்சுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் ஏறம்னு வழக்கம் போல் ஒரு நார்மலான சுமாரான மியூசிக், 2 பாட்டு நல்லா இருக்கே தவிர இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சுமாராக இருந்தது. கமலஹாசன் ஆக்டிங், கமலஹாசன் நல்லா நடிப்பார்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அவர் நல்லா தான் பண்ணுவார், நல்லா தான் நடிப்பார். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிவிடுவார். ஆனால் இந்த ரோல் அவர் எடுத்துன விதம் சுத்தமாக செட் ஆகலை, சுத்தமாக மனசில் ஓட்டல. படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எந்த வழியும் கமல் ஒரு துளி கூட நம்ம மனசில் ஓட்டல. அதே மாதிரி சிம்பு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து போகிறாரு, நம்ம ஒரு துளியும் மனசில் ஓட்டல. ஜியோ ஜார்ஜும் உண்மையிலே அடியாலா போட்டு அவரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து போகிறாரு, ஒரு துளியும் ஓட்டல. நாசரும் வில்லன் தர மாட்டா, அது வேஸ்ட்டாக இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் இந்தி வில்லன் 2 பேர் வராங்க, அவங்களும் வேஸ்ட்டாக இருக்கானுங்க. அபிராமியும் வராங்க, ஏதோ ஒரு கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க த்ரிஷா வராங்க, த்ரிஷா கட்டி பிடிச்சி அவனு ஒரு கிஸ் அடிக்க தோன்றாரு, அது கன்னத்துலலாம் அடிக்கிறாரு, அது த்ரிஷா கதை முடிஞ்சு போகுது. மற்றபடி இந்த படத்தில் வந்து தக்லை படம் வந்து குண்டர்கள் வாசை குண்டாசு வாழ்க்கைன்னா, ஆனால் இந்த படம் உண்மையிலே இந்த போய் மாற்றம் தான் குண்டாஸாக மாட்டிக்கிட்டு தவிச்சு சின்ன பின்னமாயி தப்பிச்சு ஓடி வருவான்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேனே, இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு 4 சீன் யோசித்து மணிரத்னுக்கு முடியலனா கூட 4 அஸ்டன்ட்களை வச்சு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தானா இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்துக்கு இந்த படம் வேறு எந்த படமும் இல்லாமல் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க ரைட்டிங்கில் ஒரு துளியும் யோசிக்காமல், ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு துளியும் யோசிக்காமல், சீன் பண்ணுறதுல ஒரு துளியும் யோசிக்காமல் பிட்டாக எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த பிட்டு படத்தை. உண்மையிலே எதிர்பார்த்து ஏமாந்த படம் தக் லைஃப். தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது பரவாயில்லப்பா, தக் லைஃப் வாழ்க்கை நானும் போய் பார்க்குறோமான்னா போய் பாருங்கள். ஆனால் என்னால் முடியாது சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.